லாலேட்டன் வந்து அவரோட பழைய ஆக்டிங்க கொண்டு வந்திருக்காரு. இது இன்னைக்கு என்னோட பிரதர் இருக்காரு லண்டன்ல, அவருக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அவர் பயங்கரமா லாலேட்டன் ஃபேன். லாலேட்டனோட பழைய ஆக்டிங் இன்னும் வரல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் இந்த படம் அவர் நம்ம 30-40 வருஷம் எப்படி ஆக்டிங் பண்ணிருக்காரோ அதே மாதிரி பண்ணிருக்காரு. எல்லாரும் மஸ்ட் வாட்ச் பண்ணோம். தேங்க்யூ. அந்த அது சில சீன்ஸ்ல ஒரு மாஸ் சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸ்ல பார்த்தா நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். மலையாளத்தை ரோமாஞ்சம் சொல்லுவாங்க. புல்ல இருக்கு. ஓகேவா? ஆமா, இந்த படத்துக்கு ஒரு ஹைப் எதுவும் கிடையாது. டிராமா தான் கொண்டு போறாங்க. ஆனா ஒரு குடும்பம் திருஷ்யம் படம் எப்படி இருக்கோ அதோட வேற வெரைட்டி இது. அவ்வளவுதான். ஸ்டோரி தான் பயங்கரமா இன்ட்ரெஸ்டட். நீங்க அப்படியே எட்ஜ் ஆஃப் த சீட். அவ்வளவுதான். நல்ல ஆக்டிங். அவங்க எல்லாம் கேரக்டர் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா கொண்டு போகும் கதை. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த பீக் கதையோட பீக் கொண்டு போகும். கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட். லாயல்டி இஸ் பேக். எது சொல்றதுக்கு லாயல்டி இஸ் பேக் அவ்வளவுதான். சூப்பர். இன்னும் மோகன்லால் டெஃபினெட்லி ஆசம் மூவி. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆசம் அமேசிங் மூவி. எவ்ரிபடி ஹேவ் டு வாட்ச். ரொம்ப வருஷம் கழிச்சு சோபனா மோகன்லால் காம்போ எப்படி இருக்கு பாரு ஸ்கிரீன்ல பாக்கும்போது. மோகன்லால் ஷோவனா எனக்கு தெரிஞ்சு லைக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறது ஒரு காம்போ தான். ஆனா இந்த மூவில வந்து நம்ம திருஷ்யம் மாதிரி எல்லாம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஐ திங்க் எவ்ரிபடி வில் ஹேவ் டு வாட்ச். லைக் ஆசம் லைக் சூப்பர். வந்து ஒரு த்ரில்லரா போகும், இது ஒரு டிராமா மாதிரி தான் போகும். இல்ல இல்ல, இது ஆக்ஷன் த்ரில்லர் எல்லாமே இருக்கு. லைக் இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான். ஆனா செம்ம. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பரா இருக்கு. லைக் நம்ம யோசிக்கிற மாதிரி மூவி போகாது. நம்மள அப்படியே மூவி கொண்டு போகும். நம்ம என்ன யோசிக்கிறோம் அது மாதிரி நடக்காது. நம்ம என்ன இல்லன்னு நினைக்கிறோம் அப்படிதான் நம்ம டக் டக்னு இது மாதிரி இருக்குமோ அப்படி நம்ம யோசிப்போம். ஒரு படம் டிஃபரெண்டா பண்ணிட்டே இருக்காரு. அது எப்படி பாருங்க. ஆமா, லைக் இவ்வளோ ஏஜ் ஆயிட்டும் அவங்களோட ஆக்டிங் வந்துட்டு தெரியல என்ன சொல்லணும்னு. அவ்வளோ சூப்பரா போயிட்டு இருக்கு. ஐ விஷ் தட் இந்த மாதிரி மூவி நமக்கு நிறைய வரணும். சூப்பர், எல்லாமே சூப்பர். எதுவுமே லேக்னு சொல்றதுக்கே இல்ல. லைக் அவ்வளவு சூப்பர் ஆக்சுவலி. லைக் எல்லாரும் வரணும். இப்போ வந்து தியேட்டர்ல யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ வந்தாக்கா ஐ திங்க் இட் வில் பி ஃபுல். ஏன்னா அவ்வளவு சூப்பர். தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். அந்த சப்டைட்டில் எல்லாமே இருக்குமே. கண்டிப்பா எந்த ஆடியன்டா இருந்த கூடயும் கண்டிப்பா பிடிக்கும். ஸ்டோரி எப்படி கொண்டு போறாங்க? சூப்பரா. லைக் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லாரும் வந்துதான் பாக்கணும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. அடிப்படையா இருக்கு. நல்ல ரொம்ப நல்ல சீன் எல்லாம் இருக்கு. காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. மோகன்லால் எப்படி பண்ணிருக்காரு? நல்ல ஆக்டிங் எல்லாம் நேச்சுரலா பண்ணிருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மோகன்லால் சோபனா காம்பினேஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த மோகன்லால் சோபனா காம்பினேஷன் வருது. ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ரொம்ப நல்ல நேச்சுரல் ஆக்டர்ஸா பண்ணிருக்கு. ஒரிஜினல் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் மாதிரியே ஃபீல் பண்ணிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு.